ஹாய் எல்லாருக்கும். மறந்துருப்பீங்களே என்னைய. நான் தான் மீனா கண்ணன். நடுவில் ஒரு 4-5 நாள் ஆள் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா முளைக்கட்டுனால பாட்டு செம்ம காது கிளியிற அளவுக்கு பாட்டை போட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே கோயில் வேறு. எங்கள் வீட்டு கிட்ட தான் மைக் செட்டே வச்சுருந்தாங்க. அதனால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. இது முளைக்கட்டு அன்னைக்குன்னு எடுத்த வீடியோ. முளைக்கட்டுக்கு நாள் செவ்வாய்க்கிழமை நண்டும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையே புதன்கிழமையும் வச்சு ஓட்டியாச்சு. ஃபஸ்ட்டு நண்டு வந்து குழம்பு மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நல்லா பெரட்டின மாதிரி கிரேவி மாதிரி தோசைக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சாச்சு. அடுத்து மீனுக்கு பாதி பொரிக்கிறதும் பாதி குழம்புக்கும் எடுத்து வச்சாச்சு. நண்டு கிரேவி ரெசிபி, மீன் குழம்பு ரெசிபி ரெண்டையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே வாய் ஊறி எப்படி செஞ்சீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படி வாய் ஊறலைனாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வீடியோ வேறு எடுத்து வச்சிட்டேன். ஒரு பக்கம் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் முட்டை அவிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் தோசையை சுட்டு சாப்பிட்றலாம். வயிறு கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட தோசையை சுட்டு நண்டு கழனியை தனியாக எடுத்து வச்சு அப்புறம் நண்டு ஒரு 3 நண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போயிட்டேன். எனக்கு நண்டு அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாவே நான் சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். ஹவு டு ஈட் நண்டு எலிகென்ட்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நண்டு கால் எடுத்துக்கோங்க. காலை அரைவாசியாக கடிக்கக்கூடாது, கால்வாசியாக கடிக்கணும். அப்போ தான் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ளஷ் வந்து நிற்கும். அரைவாசியாக கடிச்சிங்கன்னா அந்த பக்கம் பாதி நண்டு ஃப்ளஷ், இந்த பக்கம் பாதி நண்டு ஃப்ளஷ் போயிடும். அப்புறம் நம்ம கடிச்சு திங்கிறதுக்கு வசதியாக இருக்காது. இப்படி கால்வாசியாக கடிச்சிங்கன்னா ஒரு மொத்த ஃப்ளஷ்ஷாக அப்படியே வந்து நிற்கும். அப்படியே அழகாக சாப்பிட்றலாம். என்னடா அது அழுக்கு முட்டை மீனாச்சு மூஞ்சக்கலவி நாளாச்சின்ற மாதிரி இருந்தால் திடீர்னு பொம்பளை கிட்டப்பில் வந்து நிற்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. நைட்டு வந்து எங்கள் ஏரியா சுற்றி நாங்கள் பாரி தூக்கிட்டு அப்படியே வந்து கோயிலில் வைப்போம். அதுக்காண்டி தான் இந்த பொம்பளை கிட்டப். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறத்துலேருந்து தான் அந்த பாரி தூக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா. ஸோ எனக்கு ஃபஸ்ட்லாம் அவனை ஒழுங்காகவே தூக்க தெரியாது. எல்லோரும் அசால்ட்டாக ஒத்த கையில் தூக்கிட்டு ஸ்டைலாக நடந்து போவாங்க. நான் மட்டும் 2 கையில் தூக்கிக்கிட்டு ஐயோ விழுந்துற போது சாஞ்சிற போதுன்னு இப்படியே போவேன். இப்போயுமே எல்லோரும் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எல்லாருமே தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரே பாரி. ஆனால் நான் மட்டும் மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இந்த சின்ன பையன் எவ்வளோ பெரிய வேலை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடையெல்லாம் பக்கத்துலேயே இருந்துச்சாங்க. விளையாட்டு சம்மாலாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த நாளை அப்படியே முடிச்சாச்சு. தி நெக்ஸ்ட் டே இப்படி தான் கிளம்பியிருந்தேன். நேற்று வந்து ஏரியாக்குள்ளே சுற்றிட்டு வந்தோம்மா பாரி தூக்கிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு நடந்துட்டு வரணும். பார்த்தீங்களா என்னோடய ப்ளவுஸு, பேங்கிள்ஸ் மேட்சிங் ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ, பித்தளைஸ் தங்கம் தோடு, ப்ளூ கலர் பொட்டு, ரப்பர் பேண்ட் ப்ளூ கலரு, நெயில் பாலிஷ் ப்ளூ கலரு, ஒரே கலக்கல்ஸாக கிளம்பிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது மூஞ்சி கூட கழுவ மாட்டேன். இந்த அழுக்கு நைட்டி கொண்டையோட நான் பாட்டுக்கு இருப்பேன். ஆனால் வெளியில் போயிட்டேன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவேன். எல்லாமே மேட்சிங்காக தான் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு திரிவேன். பொம்பளை பிள்ளை வேணும்னு நினச்சது இதுக்கு தானே. அழகாக பேபி பிங்க் கலரில் பார்பி டால் மாதிரி ஃப்ராக்கை போட்டு விட்டுட்டு ஹெட்பேண்டை மாட்டி விட்டுட்டு அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தா பொம்மைக்குட்டி மாதிரி. என் மயனுக்கு ஒரு பேண்ட்டையும் ஒரு சட்டையும் மாட்டி விட்டாச்சு. அப்புறம் சாமியில் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களும் பாருங்கள், இதுதான் எங்கள் மாரியம்மன் கோயில். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கெட்டப் நல்லா இருந்துச்சா, செகண்ட் கெட்டப் நல்லா இருந்துச்சா, அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.